الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد. அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து கொள்ளுங்கள். காரணம், அல்லாஹ் தன் அடியார்கள் மீது பல்வேறு அருட்பாக்கியங்களை வழங்கி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் வழங்கிய இந்த வாக்கியங்களை அவனுக்கு விருப்பமான முறையில் அவனுக்கு வழிபடும் வகையில் அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய வாக்கியங்களில் ஒன்றாக நாம் இன்று ஹுத்பாவில் சொல்லப் போவது, புனித ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு சிறப்பு மிகுந்த சங்கை மிக்க மாதங்களில் அல்லாஹ் எங்களை நுழைத்திருக்கின்றான். சகோதரர்களே, ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் புனித ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்குரிய மாதங்களாகும். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்களிலாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஷவ்வால் மாதத்தினுடைய ஆரம்பம் இது ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய ஆரம்பமாகும். எனவே ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா ஆகிய இந்த 3 மாதங்களும் ஹஜ் வணக்கத்திற்காக தயாராகும் மாதங்களாகும். எனவே யார் அரஃபாவுடைய நாளுக்கு முன்பு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நியத்து வைக்கின்றாரோ அவர் ஹஜ்ஜினுடைய காலங்களில் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை தயாரித்துக் கொண்டவராவார். சகோதரர்களே, சங்கை மிகுந்த இந்த மாதங்களில் நாம் வணக்கம் செய்வது என்பது அல்லாஹ் எமக்கு வழங்கிய மாபெரும் பாக்கியமாகும். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். குறிப்பிட்ட சில மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதமாகும் என்று சொன்ன அல்லாஹ், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு யார் இந்த மாதத்தில் உறுதி கொண்டாரோ அவர் பாவமான வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. வலா ரஃபஸ், திருமண உறவு விடயங்களில் ஈடுபடக்கூடாது. வலா ஜிதால பில் ஹஜ், ஹஜ் வணக்கத்தில் எந்த விதமான தர்க்கத்திலும் அவர் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் கூறிவிட்டு, வமா தஃஅலூ மின் கைரின் யஅலமுஹு அல்லாஹ், நீங்கள் செய்யும் நன்மைகள் யாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே வதஸவ்வது, நீங்கள் பிரயாணத்திற்காக தயார் செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஸாலி தக்வா, தயாரிப்பதில் மிகச்சிறந்தது இறை அச்சம் எனும் தக்வாவாகும். எனவே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் புத்தியுள்ளவர்களே என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றார். சகோதரர்களே, இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள லா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால பில் ஹஜ் என்ற இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? யார் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து விட்டாரோ அவர் குடும்ப வாழ்க்கை விவகாரங்களில் விலகி இருக்க வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை செய்வதில் விலகி இருக்க வேண்டும். எதுவெல்லாம் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்த பிறகு தடை செய்யப்பட்டிருக்குமோ அவைகள் அனைத்தையும் விலகி இருக்க வேண்டும். சகோதரர்களே, பாவங்களில் எல்லாம் மிகப்பெரியது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். மரணித்தவர்களை அழைப்பது என்பது, அவர்களிடம் பிரார்த்தனை செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியமாகும். எனவே இத்தகைய தீய காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. எனவே இந்த புனிதமான காலத்தில், இந்த புனிதமான வணக்கத்தில் எதுவெல்லாம் எமது நன்மையை போக்கிவிடக்கூடியதோ அது அனைத்தை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில்
தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது பாவங்களை அல்லாஹ் அனுமதித்த முறையில் தடை செய்வதை குறிக்க மாட்டாது. வீணான தர்க்கத்தை தான் இது குறிக்குமே அன்றி ஒருவர் மார்க்கம் கூறிய வழிமுறையில் பாவம் செய்யக்கூடிய ஒருவரை தடுப்பார் என்றால் அது இதில் அடங்க மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான இந்த மாதத்தில் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களால் எந்த அளவுக்கு நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ள முடியுமோ, தொழுகை, தர்மம், தவாஃப், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, இன்னும் அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களுக்கு நன்மை செய்வது, இது போன்ற நல்ல காரியங்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் செய்யும் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் அறிபவனாக இருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ் அவற்றை அறிந்து சிறந்த முறையில் அவற்றுக்காக உங்களுக்கு கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக தனக்கு என்ன பணம் தேவையோ அவைகளை ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு சொல்கின்றான். நாம் அங்கு போய் மக்களிடம் கையேந்துபவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு நாம் பாரமாக இருந்துவிடக்கூடாது. எனவே இந்த ஹஜ் வணக்கத்திற்கு என்ன பொருளாதார வசதிகளுக்கு தேவையோ அவற்றை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு தயாரிப்பில் மிகச் சிறந்தது தக்வா என்று சொல்கின்றார். சகோதரர்களே, பிரயாணம் செய்பவர் இந்த பிரயாணத்துக்காக தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும். பிரயாண வழியில் தனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை ஒரு மனிதன் தயார் செய்து கொண்டு பிரயாணம் செல்வதுதான் அவனுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இதன் மூலமாக அல்லாஹ் இவனுக்கு மிக பெரும் ஒரு பிரயாணத்தை ஞாபகமூட்டுகின்றான். வறுமையை நோக்கி நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எனவே அந்த பிரயாணத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். தயாரிப்பதிலெல்லாம் மிகச் சிறந்தது இறையச்சமாகும். புத்தியுள்ளவர்களே, என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சகோதரர்களே, மறுமையை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய நாம் அந்த நீண்ட பிரயாணத்திற்கான தயாரிப்பை நாம் செய்து கொண்டால்தான் அந்த பிரயாணத்தை நாம் சீரான முறையில் சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே அல்லாஹ் கூறுவது போன்று பிரயாணத்திற்கு தேவைப்பட்ட சாதனங்களில் மிகச்சிறந்தது இறையச்சம் என்று சொல்கின்றான். எனவே அந்த இறையச்சத்தை அவன் விரும்பிய முறையில் எங்களுக்கு வழங்கிய நல்லமங்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பானாக என்று கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது ஹுத்பாவிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறி, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த துல்கஅதா மாதம் ஹஜ்ஜினுடைய மாதங்களான அந்த ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் என்ற அந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 12 மாதங்கள் வருடத்தில் என்று கூறிய அல்லாஹ் அந்த மாதங்களில் மிகச் சிறந்தது 4 மாதங்கள். அதில் 4 மாதங்கள் மிகச் சிறந்தது என்று கூறினானே, அந்த 4 மாதங்களில் இப்போது நாம் இருக்கக்கூடிய துல்கஅதா மாதமும் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்வது போன்று, இன்ன இத்தத் அஷ்ஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்த காலத்திலேயே வருடத்தின் மாதங்கள் 12 என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டார். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சிறந்த மாதங்களாகும். எனவே இந்த 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்று சொன்னால்தான் வலா தத்ரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இம்மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கின்றார். அதே போன்று சகோதரர்களே, சூரா மாயிதாவில் சிறப்பான இந்த மாதங்களில் அல்லாஹ் எதை சந்தைப்படுத்தி இருக்கின்றானோ அதை நீங்கள் அவமதித்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிக்கின்றான்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சிறந்த 4 மாதங்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். அந்த 4 மாதங்களை சிறப்பு மிக்கதாக ஆக்கி இருக்கின்றான். அந்த மாதத்தினுடைய கண்ணியங்களை அல்லாஹ் மகத்துவப்படுத்தியிருக்கின்றான். அம்மாதங்களில் பாவம் செய்வதை பெரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அந்த மாதங்களில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கும் அதிகமான கூலி இருக்கிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முறைகள் உம்ரா செய்திருக்கின்றார்கள். இந்த 4 முறை செய்த உம்ராக்களில் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்காதா மாதத்தில் தான் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துல்காதா மாதத்தை தேர்வு செய்து அல்லாஹ் நபி அவர்களுக்கு உம்ரா வணக்கத்தை ஆற்ற வைத்தான் என்றால் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய சிறப்பை அது காட்டுகின்றது. அதிலும் விசேஷமாக ஹஜ்ஜுக்குரிய மாதங்களில் ஒன்றான இந்த துல்காதா மாதத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு உம்ராவுடைய வணக்கத்தை தேர்வு செய்தான். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வது என்பது இந்த உம்ராவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அந்த மாதத்தை தேர்வு செய்திருக்கின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணுங்கள். இந்த மாதத்தில் குறிப்பாக வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் நாம் நன்மை செய்வது போன்று குறிப்பாக இந்த சிறப்பு மிக்க இந்த மாதங்களில் முடிந்தவரை அதிகமான நன்மைகளை செய்து எமது நேர காலங்களை நாம் வீணாக்கி விடாது காத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாளை மறுமையில் எங்களுக்கு பயன் தரப்போவது இந்த உலகத்தில் நாம் செய்த அந்த நன்மைகள் தான். எனவே எம்மால் முடிந்த வரைக்கும் எமது வாழ்க்கையில் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த காலங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய நன்மையான காரியங்களில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொர்க்கமான அந்த சூனத்தில் எம்மை நுழைவிக்கக்கூடிய நல்லறங்களை அதிகமாக செய்து தீமைகளில் இருந்து தூரமாகி வாழ்வதற்கு நாம் எம்மை தயாரித்துக் கொள்வோமாக என்று கூறி ஜும்ஆவுடைய இறுதியில் மூமின்கள் முஸ்லிம்களுக்காக துஆ செய்து இமாம் அவர்கள் குத்பாவை முடித்தார்கள். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.